டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் ஹீரோ நடிச்சிட்டு இருக்க படம் தான் அரசன். இந்த படம் டைரக்டா வெற்றிமாறன் அவர்களுடைய வடசென்னை படத்தோட கனெக்ட் ஆகிற படமா எடுத்துட்டு இருக்காரு. இப்ப எஸ்டிஆர் ஹீரோ நடிச்சிருக்க இந்த அரசன் படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறதா இப்ப அரசன் மூவி டீமே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி அதுக்காக ஒரு ஸ்பெஷல் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன்ல நம்ம எஸ்டிஆரும் விஜய் சேதுபதி அவர்களும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் அரசன் படத்திலையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஒரு இன்டர்வியூல விஜய் சேதுபதி அவர்கள் வடச்சென்னை படத்துல நடிக்க எனக்கு ஆசையா இருந்துச்சு, ஆனா வெற்றிமாறன் சார் என்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அரசன் படம் மூலியமா விஜய் சேதுபதி அவர்களுடைய ஆசை நிறைவேறி இருக்கு. ஏன்னா அரசன் படம் டைரக்டா வடச்சென்னை படத்து கூட கனெக்ட் ஆகுது. சோ வெற்றிமாறன் டைரக்ஷன்லயும் நடிச்ச மாதிரியாச்சு, வடச்சென்னை படத்திலையும் நடிச்ச மாதிரியாச்சு, அரசன் படத்திலையும் நடிச்ச மாதிரியாச்சு. அரசன் படம் டைரக்டா வடச்சென்னை படத்து கூட கனெக்ட் ஆகிற காரணத்தினால எப்படியும் அன்பு அப்படிங்கிற நம்ம தனுஷுடைய கேரக்டரை அரசன் படத்துல கண்டிப்பா காட்டியே ஆகணும். அப்படின்னா முறையா நம்ம தனுஷ் அவர்களும் எஸ்டிஆர் சிம்பு அவர்களும் ஒரே படத்துல நடிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வெறித்தனமான சம்பவம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு. டைரக்டர் சுதா குங்குரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் பராசதி. இந்த படத்துல ஆக்டர் ரவி மோகன் வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஆக்டர் அகர்வா ஒரு முக்கியமான கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே பராசதி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப செகண்ட் சிங்கிள் சாங் ரத்தினோ மாலா அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சிவகார்த்திகேயன் ஹீரோ நடிச்சிருக்க பராசதி படம் 2026 ஜனவரி 14 பொங்கல் வீக்கெண்டுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜ்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது.